பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வேதவசனத்தில் வாசிக்கிறோம், யோவேலிலே தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வார்த்தையை பார்க்கிறோம். இன்றைக்கு தேசம் களிகூர்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகள். இந்த நாள் 78வது சுதந்திர தினத்தை நம்முடைய தேசம் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேசத்தில் ஆங்கிலேய ஆட்சியிலிருந்து ஒரு விடுதலை இந்தியாவிற்கு கிடைத்தது, மக்களுக்கு கிடைத்தது. பிரிட்டிஷ் அரசாங்கத்திலிருந்து ஜனங்கள் விடுதலை பெற்றார்கள். பிரிட்டிஷ் அரசாங்கத்திலிருந்து கர்த்தர் விடுதலை பெற்ற தினமாகத்தான் இன்றைக்கு இந்த சுதந்திர தினத்தை தேசமெல்லாம் கொண்டாடி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அநேக அரசியல் தலைவர்களும் பள்ளிகள் கல்லூரிகளில் தேசிய கொடியேற்றி இந்த நாளில் மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறோம். பயப்படாதே தேசமே, நீ பயப்படாதே என்று சொல்லப்படுகிறது. மக்கள் எல்லாரும் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிராக பயந்து கொண்டிருந்தார்கள். பிரிட்டிஷ் அரசாங்கம் செய்கிற கொடுமை நிமித்தமாய் பயந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் வேதவசனம் சொல்லுகிற தேசமே, நீ பயப்படாதே என்று சொல்லி, அப்படி என்றால் தேசம் பயப்படாமல் இருப்பதற்காக பிரிட்டிஷ் அரசாங்கம்தான் அன்றைக்கு தேசத்தை பார்த்து பயமித்து கொண்டிருந்ததா? அல்லது இன்றைக்கு தேசம் பயப்படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு தேசம் ஆசிரியக்கப்பட்டு என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு பிசாசானவன் உலகத்தை, தேச மக்களை அவன் பயமுறுத்தி கொண்டிருக்கிறான் பார்க்கிறோம். மனித சக்தியிலிருந்து விடுதலை பெறுவது சுலபம், ஆனால் பிசாசின் சக்தியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு மிகப்பெரிய கடினம். ஒரு மனுஷனிலிருந்து பிடிக்கலனா பிரிஞ்சு போயிடலாம், அல்லது பிடிக்கலைன்னா சண்டை வந்தால் சண்டை போட்டு ஜெயிச்சு போயிடலாம். ஆனால் மனுஷனுடைய பிடியிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. சாத்தான் மனிதனை வஞ்சகத்தினால் வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். சாத்தான் மனிதனை தந்திரத்தினால் வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அவங்க எந்த மனுஷனும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசுவை மட்டுமே ஒழிய, இயேசு இல்லாமல் எந்த மனுஷனுக்கும் விடுதலையோ ஆரோக்கியமோ சுகமோ கிடைக்கவே கிடைக்காது. ஆகவே தான் மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பயப்படாதே. மனுஷனை பார்த்து பயந்து கொண்டிருந்தால் விடுதலை பெற்று விட்டாய், நல்லது. ஒரு பிரிட்டிஷ் அரசாங்கத்திலிருந்து தேசம் விடுதலை பெற்றது நல்லது தான். ஆனால் இன்னும் இருக்கிறதான நம்முடைய தேசத்தில் இருக்கிற பிசாசுடைய வல்லமைகள் அல்லது தேசத்தினை ஆளுகை செய்கிறவர்கள் இன்றும் அநேக இடத்திலே மக்களை அடிமைத்தனத்துக்குள்ளாக வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஜாதி என்கிற மிகப்பெரிய கொடுமை. பிரிட்டிஷ் அரசாங்கத்திலிருந்து அன்றைக்கு இந்தியர்கள் போராடினார்கள். அன்றைக்கு இந்தியர்கள் போராடி அவர்கள் ஜெயம் பெறுவதற்காக அநேக காரியத்தை செய்தார், போராடினார்கள். ஆனால் இன்றைக்கும் மனுஷர்கள் போராடி கொண்டு தான் இருக்கிறாங்க. மனிதர்கள் அங்காங்கே ஜனங்கள் போராடி கொண்டு தான் இருக்கிறார்கள். தண்ணீர் வசதி வேண்டும், சுடுகாடு வசதி வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிறதை பார்க்கும். அடிமைப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பின்தங்கிய மக்கள், வசதி இல்லாதவர்கள், அன்றைக்கு இருந்தது போல் இன்றைக்கும் அநேக மக்கள் விடுதலை இல்லாமல் வாழ்கிறது பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அன்றைக்கு வெளிதேசத்திலிருந்து வந்த அடிமைத்தனம், இன்றைக்கி உள்நாட்டின் அடிமைத்தனம். அன்றைக்கு வெளிநாட்டிலிருந்து வந்ததான ஒரு அடக்குமுறை, இன்றைக்கு உள்நாட்டிலே இருக்கிறதான அடக்குமுறை. இப்படிப்பட்ட அடக்குமுறைகளுக்கெல்லாம் விடுதலை கொடுக்கும்படியாகத்தான் ஆண்டவராக இயேசு விரும்புகிறார். இன்றைக்கு பிசாசான மனுஷனை நேரடியாக மோத முடியாது, ஆனால் ஒரு மனிதன் மூலமாக, செய்கையின் மூலமாக அவன் காரியங்களை மனிதனுக்கு விரோதமாக செய்ய முடியும் என்று பார்க்கிறோம். ஆகவே மகிழ்ந்து களிகூறு. பிசாசு எதை செய்தாலும், அவன் என்ன பண்ணினாலும் அவன் தோற்று போனவன், ஜெயம் இழந்தவன். இயேசுவோ சிலுவையில் ஜெயம் பெற்றார். இன்றைக்கு தேசம் முழுவதுமாக பயப்படாமல் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவன் பக்கமாக தேசம் திரும்ப வேண்டும். இயேசுவின் பக்கமாக தேசம் திரும்ப வேண்டும். சிலுவின் பக்கமாக தேசம் திரும்ப வேண்டும். அப்படி திரும்பினால் ஒழிய நம்ம தேசத்திற்கு எந்த விதத்திலும் சமாதானமோ கிருபைகளோ இரக்கங்களோ வராது. கர்த்தரே பெரிய காரியங்களை செய்ய முடியும், அரசியல்வாதிகள் அல்ல. கர்த்தரே பெரிய காரியங்களை செய்ய முடியும், தேசம் அல்ல. கர்த்தரே பெரிய காரியங்களை செய்ய முடியும், மனிதர்கள் அல்ல. ஆக நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட, தேசம் முன்னேற்றத்திற்கு வர, தேசம் வல்லரசாய் மாடுவதற்கு ஆண்டவராகிய தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். காரணம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் மாத்திரமே பெரிய காரியங்களை செய்வதற்கு தகுதியுடையவர். அவர் மாத்திரமே பெரிய காரியங்களை செய்ய வல்லமுடையவர். அவர் ஒருவருக்கே அந்த அதிகாரம் இருக்கிறது, அவர் ஒருவருக்கே அந்த மனப்பான்மை இருக்கிறது. அவர் ஒரு மாத்திரமே செய்ய முடியும் என்று சொல்லி பார்க்கும். ஆகவே தேசத்தை நேசிக்கிற ஆண்டவர் நம்மோடு கொண்டிருக்கிறார். தேசத்தின் மீது கரிசனை உள்ள ஆண்டவர் நம்மோடு கொண்டிருக்கிறார். ஆக தேசம் பயப்படாமல் தேசம் முன்னேறி வருவதற்கு தேசம் தேவன் பக்கமாக திரும்ப வேண்டும். தேசத்தின் மக்கள்கள் ஆண்டவர் பக்கமாக திரும்ப வேண்டும். அரசியல்வாதிகள், அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், தேசத்தை ஆளுகிறவர்கள் தேவன் பக்கமாக திரும்ப வேண்டும். காரணம், அவரே தேசத்தை
தேசத்தில் பெரிய காரியங்களை செய்வதற்கு வல்லமை படைத்தவர். இந்த சுதந்திர தின நாளிலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பிதாவே, நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்கள் தேசத்தினுடைய இந்த சுதந்திர நாளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க. எங்கள் தேசத்தில் பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்களுடைய கிருபையுள்ள காரியங்களை நடத்த முடியாமல் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபைக்கு பராமரிப்பு பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். You will be succeeded.